சக்சஸ். இன்னைக்கு கார்த்திகை ஃபுல்லாகவே மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ அதனால எந்த வேலையுமே பார்க்க முடியல. ஒரு வழியாக ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சது நின்றுச்சு. பட் அதனால் மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளவுட் மேகமாக தான் இருந்துச்சு. மேகம் மொத்தமாக மழை வர மாதிரியே தான் இருந்தது. பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு வாசல் இதுதான் கூட்டி விட்டு நெக்ஸ்ட் வந்து குழம்பு போட ஆரம்பித்தாச்சு. குழம்பு போட்டு முடிச்சுட்டு இதுக்குள்ளே போயிட்டு விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். 5 மணிக்கெலாம் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி சாச்சு. ரெடி பண்ணிட்டு இருக்கு. விளக்கெல்லாம் ரெடி பண்ணி திரியெல்லாம் போட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா திரும்ப மணி ஒரு 5:30 மேலே பார்த்தீங்கன்னா திரும்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. லேசாக தூரிகிட்டே இருந்துச்சு. என்ன வந்து சேர்ந்து இப்படி உட்காந்துறோம். அப்படி மழை பெய்யுன்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ மழை பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே நின்றுச்சு. அப்போலாம் ரொம்ப நல்லதாக போச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் சும்மா விளக்க ரெடி பண்ணிகிட்டே இருந்தோம். பாப்பா வேற நம்ம விளக்கு ரெடி பண்ண வந்துட்டு பாப்பா வேற தட்டி விட்டுட்டே இருந்தாங்க. எடுத்து விளக்கெல்லாம் எடுத்து அவங்க வச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அவன் பாருங்க கையில் தீச்சுட்டியில் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. கேட்டாலும் தரமாட்டேன்னாங்க. சரின்னு சொல்லி பாப்பாவை சமாதானப்படுத்தி விடுவியா. பாப்பாவே இருந்து விளக்கெல்லாம் வாங்கி நம்ம நானும் கொஞ்சம் நிசாவுக்கு ஹெல்ப் பண்ணேன். கார்த்திகை சட்டிலாம் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு கொடுத்தேன் நிசாவுக்கு. அவ்வளோதான் கைஸ், எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம போய் வாசலில் கொண்டு போய் வைக்க வேண்டியது வேலை. இதோ வாசலில் கொண்டாந்து இதுகளுக்கு வச்சுருவோம். எப்படி கோலம் போட்டு அதை பூலாம் போட்டு எப்படி வச்சுருவோம். சூப்பர் அழகாக இருக்கா. சரி
ஒரு வழியாக தீபம்லாம் போட்டாச்சு. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. தீபம் பொருத்தினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தெருவே வந்துட்டு அன்றைக்கி வந்துட்டு சரி ஜோதியாக இருந்தது. பட் ஆனால் அது கேமராவில் பார்க்க தெரியாது. நம்ம பக்கத்து வீட்டில் வந்துட்டு போல, அதனால் அது தெரியுது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எங்கள் தெரு உள்ள நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக உள்ளே இருக்குது. இந்த ஃபுல்லாகவே நல்லா சூப்பராக இருந்தது. கண்ணில் கேமராவில் தெரியாது. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அம்மா கொண்டு போய் அங்கே வீட்டுக்கு பின்னாடி செடி எல்லா இடத்துலையும் வைக்க சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு நம்ம எலுமிச்சங்கன்னு இருக்குது வீட்டுக்கு பக்கத்தில் அங்கே வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு முன்னாடி 2 ஜன்னல் இருக்குது, அங்கெல்லாம் வீட்டை சுற்றி வைக்கணும்னு சொல்லுவோம். எல்லா இடத்துலையும் வைக்க சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் வச்சேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்துட்டு நம்ம எலுமிச்சங்கன்னு கீழே இருக்குது. அப்படி அங்கேருந்து ஒரு குடிச்சிட்டு போய் நம்ம வந்துட்டு வீட்டுக்கு நிறைய இருக்க ஜன்னலில் கொண்டு போய் வைக்கணும். இங்கே ஒரு ஜன்னலில் வச்சு நெக்ஸ்ட்டு இன்னொரு ஜன்னலில் வைக்கணும். என்ன ஸ்பீட் இன்னொரு ஜன்னல், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு அப்படியே வீட்டை சுற்றி வச்சுட்டு கடைசியாக நம்ம கோயிலில் போய் சாமி அந்த கோயிலுக்கு வந்தாச்சு. இதில் வந்து ஒரு விளக்கு பொருத்தி வச்சுட்டு அங்கே வந்துட்டு சாமியை கும்பிட்டோம். அவ்வளோதாங்க, சாமியை கும்பிட்டு முடிஞ்சிச்சு. சின்ன வயசில் ஊதுபத்தி பாக்கெட்டு பற்றி எடுத்ததுக்கப்புறமா அந்த பேப்பரை ஊதி வெடிக்கிறது சின்ன வயசில் என்னோடய பழக்கம். இந்த மாதிரி யாரெல்லாம் சின்ன வயசில் ஊதுபத்தி பாக்கெட்டை வெடிச்சு விளையாண்டுருக்கீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க.